ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் இங்கே ரொம்ப நல்லா இருக்கிறோம். வாங்க இன்றைக்கி திருப்பதி போயிட்டு வந்தது விலாகாக பார்க்கலாங்க. இது பார்த்திங்கன்னா அந்த அன்றைக்கி காலையில் நேரத்தில் எல்லோரும் எந்திரிச்சிட்டோங்க. ஒரு 3:30 காட்டு எந்திரிச்சிட்டோம். அம்மா குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நானும் என்னோடய சிஸ்டர் வந்திருந்தாங்க ஊர்லேருந்து. 2 பேர் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேங்க. ஃபஸ்ட்டு அப்புறம் நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டு அதுக்குள்ளே அக்கா பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கெல்லாம் மாவு உருண்டை பிடிச்சி வச்சுருந்தாங்க. அப்புறம் அக்காவும் ஃப்ரெஷ்ஷாக பார்க்க போயிட்டாங்க. எங்கள் வீட்டில் அவங்க இந்த டைம் எல்லாமே இலையில கட்டி எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மத்தியானம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு சாப்பாடு தான் பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் காலையில் டிஃபனுக்கு எங்கள் 3 பேர்த்துக்கும் இட்லியும், தம்பிங்க 2 பேர்த்துக்கும் சப்பாத்தி வேணும்னு சொல்லியிருந்தாங்க. லஞ்சுக்கும் அதே தான் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுதான் பேக் பண்ணி எல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தேங்க. ட்ரெயின் பார்த்திங்கன்னா 6:50ன்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம ஒரு 5:30க்கு வீட்டிலேருந்து கிளம்பிக்கலான்னு சொல்லிவிட்டு காலையில் அப்போவே பார்த்திங்கன்னா லைட்டாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருந்தது. இருந்தாலும் பரவாயில்ல கிளம்பல அப்படின்னு சொல்லிட்டு எங்களை அண்ணா ட்ராப் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் நாங்கள் ஒரு 2 வீலரில் போயிருந்தோம். 2 வீலர் அங்கேயே பார்க் பண்ணிவிட்டு அண்ணா எங்களை விட்டுட்டு போயாச்சுங்க. ட்ரெயினும் பார்த்திங்கன்னா 6:50க்கு கரெக்டாக வந்துருச்சு. அந்த ட்ரெயின் வரைக்கும் அப்படியே எங்களுக்குலாம் ஆளுக்கு ஒரு காஃபி, ஒரு சமோசா எல்லோரும் வாங்கி சாப்பிட்டு ட்ரெயினும் ஏறியாச்சு. எங்களுக்கு பார்த்திங்கன்னா ட்ரெயின் அனுபவங்கள் ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க. அதிகமாக ட்ராவல் பண்ணுற மாதிரி இல்லை. எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே லோக்கல்லையே சொந்தக்காரங்களாக இருக்கங்காட்டி பெருசாக ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி அனுபவங்கள் இல்லைங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா காளஹஸ்தி ஒருக்கா போயிருக்கிறேன். அதுதான் ஃபஸ்ட் டைம் நான் ட்ரெயினில் போனது. அதுக்கப்புறம் கல்யாணமாகி ஒரு 15 டேஸில் பார்த்திங்கன்னா திருப்பதி போயிட்டு வந்தோம். அப்புறம் இடையில ஒரு கும்பகோணம் போனோம். இவ்வளோதான் எங்களோட ட்ரெயின் அனுபவங்கள். அதனால யாருக்குமே பெருசாக எந்த அனுபவமும் இல்லை. ரொம்ப வருஷம் கேப் ஆனங்காட்டி இந்த டைம் என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா நாங்கள் லாஸ்ட் மினிட்ல தான் பிளான் பண்ணணும் திருப்பதி போகலான்னு. அக்கா வீடும் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. சரி எல்லோரும் ஜென்ரலே போய்க்கலாம், சீட் கிடைச்சாலும் பரவாயில்ல கிடைக்காட்டியும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். ஆனால் இந்த டைம் நாங்கள் போகும்போதும் சரி வரும்போதும் சரி எங்களுக்கு உட்காருக்கு சீட் கிடச்சிதுங்க. ஃப்ரீயாக தான் இருந்தது. பசங்க பார்த்திங்கன்னா பசிக்குதுன்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டாங்க. பக்கத்து ஸ்டேஷன் வந்தோடனே எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். காலையில் டிஃபனையும் முடிச்சிட்டுங்க. மத்தியானம் ஸ்டேஷன் விட்டு இறங்கினோடனே அங்கேயே உட்காந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் பஸ் ஏறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கேயே சாப்பிட்டாச்சுங்க. ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தோம், பஸ்ஸில் போகலாமா படிப்பாதையில் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்க பார்த்திங்கன்னா பஸ்லேயே போய்க்கலாம், மொட்டை அடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்ட்டு எல்லாருமே பஸ் ஏறியாச்சு. ஃபஸ்ட் டைம் நாங்கள் போயிருந்தப்போ படிப்பாதையில் தான் போயிருந்தோம், கல்யாணமாகி போன புதுசில். அதனால் பஸ் அனுபவங்களும் இதுதான் முதல் டைமு. கொஞ்சம் தூரம் போனோன்னே எல்லாமே செக் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த செக்கிங் பாயிண்ட்டெல்லாம் முடிச்சுட்டு பஸ் ஏறி உட்காந்துருந்தாங்க. எல்லாத்துக்குமே மேலே ஏறவே ஒரு கிருன்னு வர ஆரம்பிச்சிருச்சு. மேலே ஏறி கீழே இறங்கினோடனே முதல்ல ஒரு 10 மினிட்ஸ் அங்கேயே உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்தோம். ஆனால் இந்த இடத்துல எங்களுக்கு அனுபவம் இல்லாதங்காட்டி நாங்கள் போகிற வழியிலேயே முடி காணிக்கை கொடுக்குற இடம் கேட்டு இறங்கி இருந்திருக்கோனுங்க. நாங்கள் அப்படி இறங்கலை, லாஸ்ட் பாயிண்டில் தான் போய் இறங்கணும். அப்புறம் அங்கேருந்து மறுபடியும் கார் பிடிச்சி தான் அந்த முடிக்காணிக்கு இடத்துக்கு வந்திருந்தோம். அப்போ தான் அந்த கார் டிரைவர் அந்த அண்ணா சொல்லியிருந்தாங்க, இங்கேயே இறங்கிக்கலாம், பஸ் இந்த வழியாக வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக எங்களுக்கு அந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரு 300 எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆச்சுங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு இதை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இங்கே முடிக்காணிக்கெல்லாம் கொடுத்துட்டு அக்கா பார்த்திங்கன்னா பூமுடி கொடுத்துருந்தாங்க, தம்பி மொட்டை அடிச்சிருந்தாங்க அக்கா பையன். இந்த டைம் பார்த்திங்கன்னா நாங்கள் இலவச தங்கும் விடுதியில் தாங்க போயிருந்தோம். ஏன்னா நாங்கள் எதுவுமே புக் பண்ணலை. அதனால் பார்த்திங்கன்னா ரூம் எதுவுமே கிடைக்கல. சரி இதிலையே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேக்கையும் அங்கே வச்சுட்டுங்க. அதுக்கப்புறம் ஒரு 6 மணிக்காட்ட வெளியே வந்துட்டு ஒரு காஃபி ஒன்று எல்லோரும் குடிச்சிட்டு அங்கேருந்து ஜீப் பிடிச்சிட்டோங்க. கொண்டு போய் ஒரு 3 கிலோமீட்டர் இருக்குதுன்னு சொன்னாங்க கோயிலுக்கு பக்கத்தில் போகிறதுக்கு. கொண்டு போய் கரெக்டாக அங்கே இறக்கி விட்டுட்டாங்க. சாயந்தரமாக ஒரு 6:30 லைனில் போய் நின்றுங்க. அங்கேயே என்ட்ரன்ஸில் போட்டிருந்தாங்க தரிசனம் பார்க்குறக்கு 17 மணி நேரம் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. எப்படி 17 மணி நேரம் சமாளிக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா ஆனால் ஈவினிங் டைமுங்காட்டி கொஞ்சம் எங்களுக்கும் ஈஸியாக இருந்ததுங்க. பார்த்திங்கன்னா ஒரு 8:30 கொண்டு போய் உள்ள ரூமில் விட்டுட்டாங்க. அங்கேயே சாப்பாடெல்லாம் கொடுத்துருந்தாங்க. சாம்பார் சாதம் சாப்பாடு சூப்பராக இருந்தது. இடையில நான் பிஸ்கட் எடுத்துகிட்டு போயிட்டேங்க. ஏன்னா எப்படி இருந்தாலும் பசிக்குதுன்னு சொல்லுவாங்க. அதனால் சரி எதுக்கோ வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு போயிருந்தேன். நாங்கள் முதல் போனோமே ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் பால் கொடுத்துருந்தாங்க. எல்லாருமே அதையும் வாங்கி குடிச்சிட்டோம். அப்புறம் ஒரு 8:30 சாப்பாடு கொடுத்துட்டாங்க. அங்கே போட்டிருந்தாங்க, எழுதி போட்டிருந்தாங்க
ஒரு 11 போது தான் வந்து டோர் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லி, அதனால் எல்லாருமே வந்து தூங்கி எழுந்திரிச்சிட்டாங்க அந்த டைமுக்கு. ஆனால் வந்து 11 போது ஓப்பன் ஆகலை, 12 தான் ஓப்பன் ஆச்சு. அப்புறம் அதுலேருந்து யாருமே தூங்கலை. கிட்டத்தட்ட ஒரு 1:45 போது சாமி பார்த்தாச்சுங்க. வெளியே வரும்போது ரூமுக்கு வரும்போது மணி 3:30 ஆயிருந்தது. இடையில பசங்க வந்து அவங்களுக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மளும் வந்து ரிலேட்டிவ்ஸ் கொடுக்குறதுக்காக கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தோம். லட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சுங்க ரூமுக்கும். வந்த டயர்டு தான், எல்லாருமே வந்து தூங்கிட்டோம். காலையில் ஒரு 7-7:30 போது எந்திரிச்சிருப்போம். எந்திரிச்சிட்டு எல்லாம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு ட்ரெயின் பார்த்திங்கன்னா அந்த அன்றைக்கி மத்தியானம் 2:50 தான் போட்டிருந்தது. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கீழே போய் அலமேலுமங்க இதெல்லாம் பார்க்கலாமா அப்படின்ட்டு இருந்தோம். ஆனால் தம்பி பார்த்திங்கன்னா ஒரு வீடியோவில் பார்த்துருக்காங்க, இந்த கோயில் சுற்றியுமே இன்னும் நிறைய கோயில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே சரி போய் பார்க்கலான்ட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். காலையில் ஆனால் டிஃபன் மட்டும் எங்களுக்கு பிடிக்கலிங்க, பூரி தான் எல்லோரும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். யாருமே சாப்பிட முடியல, என்னன்னு தெரியல, அந்த டயர்டுக்கா இல்லை வந்து எங்களுக்கு அந்த பூரி பிடிக்கலையா என்னன்னு தெரியல. சாப்பிட்டு அங்கே வந்தனுமே பார்த்திங்கன்னா நிறைய ஜீப்பு காரு அந்த மாதிரி இருக்குங்க, பஸ்ஸும் கூட இருந்துருக்குது. நாங்கள் அதுக்கப்புறம் தான் பார்த்தோங்க, ஜீப் ஒன்று தான் எடுத்துக்கிட்டோம். நாங்கள் ஒரு 5 பேர் மட்டும்தான் போனோங்க. அதனால் பார்த்திங்கன்னா ஒரு 1800 அந்த இடத்துல சார்ஜ் பண்ணாங்க. 6 கோயில் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் போன இடம் பார்த்திங்கன்னா சிலாதோரணம், சக்கர தீர்த்தம், இந்த 2 பக்கமாக தான் இருக்குதுங்க. சுற்றிலுமே பார்த்திங்கன்னா பார்க்கு, அதுக்கப்புறம் வந்து அங்கங்கே வந்து பச்சை பசின்னு பார்க்குறக்கே இடம் நல்லா இருந்ததுங்க. ஒரு டிரைவர் சொல்லியிருந்தாங்க ஒரு 1/2 ஹவரில் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எல்லா இடத்துமே சுற்றி பார்த்துட்டு நானும் அந்த அக்காவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ரொம்பவுமே வெயிட் பண்ணிட்டோம். பசங்க போய் கொஞ்சம் நேரம் பார்க்கில் விளையாண்டுட்டு வரேன்னு சொல்லி வீட்டில் அவங்களையும் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அக்காவுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் முடியல, இங்கேயே உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நாங்கள் பார்க்கே போய் பார்க்கலிங்க, பசங்க தான் போய் விளையாண்டுருந்தாங்க, அவங்க கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாளாக வந்து கோயில் ஃபங்க்ஷன் அங்கே போயிருந்தேன், கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்தங்காட்டி அவங்களுக்கும் வந்து டயர்டாக இருக்குது, கண்டினியூவாக எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டே இருந்தங்காட்டி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி நம்ம இங்கேயே வெயிட் பண்ணலாம், இங்கே போயிட்டு வரட்டுன்ட்டு அங்கே பார்க்கு பக்கம் போவே இல்லைங்க. அதனால் வந்து எந்த வீடியோவும் அங்கே எடுக்க முடியல. 3வது போன இடம் பார்த்திங்கன்னா ஸ்ரீவாரி பாதம்ங்க. இங்கே தான் வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தது, நல்லாவே கூட்டம் இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா மணியும் 10 அதிகமாக கூட்டமும் வர ஆரம்பிச்சிருந்ததுங்க. இங்கே லைனில் வெயிட் பண்ணி சாமியெலாம் கும்பிட்டு வந்துட்டு 4வது போன இடம் பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு பெருமாள் கோயில் தாங்க. ஆனால் என்ன பேருன்னு தான் நான் மறந்துட்டேன், கூகுள்லையும் கூட பார்த்தேங்க, ஆனால் என்ன பேருன்னு ஞாபகத்துக்கு வரலைங்க. அங்கே மட்டும் ஒரு 5 ரூபாய் வந்து டோக்கன் வாங்கிட்டாங்க, எல்லாருமே போகிற மாதிரி இருந்தது. ஆளொன்று 5 ரூபாய் டோக்கன் வாங்கியிருந்தோம். டோக்கன் வாங்கிட்டுங்க லைனில் போய் நின்று அங்கே ஓரளவுக்கு கூட்டம் இருந்தது, நின்று சாமியும் கும்பிட்டு 5வதாக போன இடம் பார்த்திங்கன்னா ஆகாச கங்கா தீர்த்தம்ங்க. இங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் இறங்கி ஸ்டெப்ஸில் இறங்கி தான் போகிற மாதிரி இருக்கும். இறங்கும் போது எப்படியே இறங்கிட்டுங்க அங்கே போயிட்டு தீர்த்தம்லாம் பார்த்துட்டு அந்த தீர்த்தத்தை எடுத்து அப்படியே தலையில் தொளிச்சிட்டுங்க சாமி கும்பிட்டு மேலே வரும்போது தான் எங்களோட வயசு அப்போ தான் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சுதுங்க. எபோ 35க்கு மேலே போயிடுச்சுனாவே எல்லா வழியும் வரும்னு சொல்லுவாங்களேங்க. படி ஏறும்போது பார்த்திங்கன்னா எங்களால் ஏற முடியல, அதுவும் அக்கானால ரொம்பவுமே முடியல. அவங்க பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நாங்கள் 2 பேரும் ஏஜ் குரூப்பில் கேட்டுக்கிட்டது இல்லை. அவங்க வந்து லாஸ்ட்டாக மெதுவாக தான் நடந்து வந்துட்டு இருந்தாங்க. பசங்க பார்த்திங்கன்னா முன்னாடி சீக்கிரமாக வந்து ஏறி போயிட்டாங்க, அவங்க பசங்களுக்கு துணையாக அவங்களும் போயிட்டாங்க. நான் வந்து 2க்கும் சென்ட்ரலாக இருந்தேங்க. அப்புறம் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது தான் இப்போலாம் வந்து படியே ஏற முடியறதில்ல அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் சரி உங்கள் வயசு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது 2 பேருக்கும் 1 இயர் டிஃப்ரெண்ட் இருந்தது. இந்த எபோ 35 வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா எல்லா வழியும் வந்துட மாட்டேருக்குதுங்க. இதான் வந்து இன்னுமே நம்மளை வந்து நல்லா டேக் கேர் பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த ஒரு இடத்துல தான் வந்து எனக்கே தோணுச்சுங்க. அதுலேருந்தே பார்த்திங்கன்னா இப்போ நல்லா சாப்பிட்றது எல்லாமே நல்லா பண்ண ஆரம்பித்தாச்சு. நம்ம நல்லா இருந்துட்டாங்க நம்ம சுற்றி இருக்கவங்களையும் நல்லா பார்த்துக்க முடியும். அடுத்த இடம் பார்த்திங்கன்னா 6வதாக வந்த இடம் தான் வந்து பாபா விநாசம் தான் வந்திருந்தோம். இங்கேயும் நீர்வீழ்ச்சி இருக்குங்க, பாபா விநாச தீர்த்தம். இங்கேயும் சாமிலாம் கும்பிட்டு வர வழியில் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து விற்றுட்டு இருந்தாங்க. அப்படியே நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் ஸ்வீட் கார்ன் வாங்கி சாப்பிட்டது. ஸ்வீட் கார்னில் நல்லா வந்து மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்தது. அவங்க பார்த்திங்கன்னா நடக்கலை வாங்கியிருந்தாங்க. அக்கா வந்து பசங்களுக்கு ஐஸ்கிரீம் மட்டும் வாங்கி கொடுத்துட்டு எல்லாருமே டக்குன்னு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேங்க. ஏன்னா டைம் வந்து கம்மியாக தான் இருந்தது. கீழே எப்படி இருந்தாலும் போகிறக்கு 1 மணி நேரம் ஆயிருன்னு சொல்லிட்டு
திருமலை கொண்டு வந்து நிறுத்தினாங்க. அங்கேருந்து நாங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க. பஸ்ஸுக்கு பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு 90 ரூபா வாங்கியிருந்தாங்க சிங்கிள் ட்ரிப்புக்குங்க. அப் அண்ட் டவுன் பார்த்திங்கன்னா 180 இருந்தது. பசங்களுக்கு அதுலேருந்து பார்த்திங்கன்னா ஆஃப் டிக்கெட் வாங்கிட்டாங்க. இங்கேருந்து போகும்போதே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருந்தேங்க. எப்படி இருந்தாலும் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் நம்மளுக்கு கடையெல்லாம் தெரியாது, சரி இங்கேயே வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு எனக்கு வரும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா கீழே வரும்போது எப்படி இருந்தாலும் வாமிட் பண்ணிடுவேன்னு தெரியும். சரி கொஞ்சம் சாப்பிட்டு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த மைசூர்பா ரொம்ப பிடிக்குங்க. அதனால் வந்து அந்த நெய் மைசூர்பா விட இந்த மைசூர்பா ரொம்ப பிடிக்கும். எப்போ வாங்கினாலும் இந்த ஃப்ளேவர் தான் வாங்குவேன். அப்படியே சாப்பிட்டு கீழே மேனேஜ் பண்ணி வந்துட்டோம். இங்கே வரும்போது மட்டும் ஒரு 1/2 டிராஃபிக் ஆகிருக்குங்க. ஏன்னா வந்து ரோடு போட்டுருந்தாங்க. எப்படியே கீழே வந்தாச்சுங்க. கீழே வந்துட்டு எல்லாருமே சாப்பிட்லான்ட்டு அங்கே இறங்கணுமே வந்து ஹோட்டல் பார்த்து சாப்பிட போயிட்டோம். பசங்க பார்த்திங்கன்னா சப்பாத்தியும் அப்பவும் அதுக்கப்புறம் வந்து பன்னீர் பட்டர் மசாலான்னு வேணும்னு சொல்லி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. எனக்கு தயிர் சாப்பாடு மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க வேணால் ஃபுல் மீல்ஸ் ஒன்று வாங்கியிருந்தாங்க. அங்கே ஃபுல் மீல்ஸ்க்கு வந்து சப்பாத்தியும் கொடுத்துருந்தாங்க. அக்கா பார்த்திங்கன்னா எனக்கு எதுவுமே வேண்டாம், ஒரே ஒரு டீ மட்டும் போதும்னு சொல்லிட்டாங்க. அன்றைக்கி ஃபுல் டே பார்த்திங்கன்னா காலையில் பூரி சாப்பிட்டதோட சரிங்க, இடையில ஒரு டீ குடித்தாங்க. அப்புறம் ட்ரெயின்லேயே ஒரு டீ குடித்தாங்க. அதோட சரிங்க அவங்க சாப்பிடவே இல்லை. எனக்கு வந்து ரொம்ப ஹெவியாக வேண்டாம், லைட்டாக இருந்தால் போதுன்னு சொல்லிட்டு நான் தயிர் சாப்பாடு மட்டும் வாங்கி சாப்பிட்டேன். அதுதான் நானும் சாப்பிட்டது. அதுக்கப்புறம் நைட்டெல்லாம் சாப்பிடவே இல்லை. 2 மணிக்கெலாம் வந்து ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டுங்க. ட்ரெயினும் இருந்தது. ஏறி உட்காந்து எல்லாம் சீட் பிடிச்சாச்சுங்க. எனக்கு ஏற்கனவே கால் வலி இருக்குங்களா, சீட்டும் ஃப்ரீயாக இருந்தது. கொஞ்சம் நேரம் கால் நீட்டி உட்காந்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கால் நீட்டி உட்காந்தாச்சுங்க. அக்கா அங்கே ஏறினதான் வர வரைக்கும் தூங்கிட்டே தான் இருந்தாங்க. 10 மணிங்கும் போது நம்ம ஊருக்கு ரீச் ஆகிட்டோம். அவங்க அப்போவே பஸ் ஏறி ஊருக்கு போய்க்கிறோம், காலையில் எழுந்திரிச்சி வேலை செய்யறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், 4 டேஸாக அங்கே எங்கேயும் போயிட்டு வந்தாச்சு அப்படின்னு சொல்லி பஸ் ஏறிட்டாங்க. இடையில மாமா வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னாங்க. எனக்கு என்னடா அதிசயமாக இன்றைக்கி வாமிட் வரலையேன்னு பார்த்தேங்க. இறங்கினோனையுமே வந்து வாமிட் வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் நல்லதாங்க இந்த ப்ராப்ளம் இருக்குது. தம்பியும் அவங்களும் மட்டும் நைட்டு சாப்பிட்டுக்கிட்டாங்க. ஹோட்டல் தான் போயிருந்தோம். அம்மா எதுவும் செய்ய வேண்டாம், நாங்கள் சாப்பிட்டே வந்துடுறோம், வரக்கு எப்படி இருந்தாலும் மணி 11 ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருந்தேங்க. அதனால் அவங்களும் எதுவும் செய்யலை, சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. இது மறுநாள் பார்த்திங்கன்னா ஊருக்கு பிரசாதம் கொடுக்க போயிருந்தேங்க. அந்த அன்றைக்கி போரும் பார்த்துட்டு மறுநாள் தம்பிக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டியிருந்தோம். அதுதான் விலாகாக இருக்குங்க. இந்த திருப்பதி விலாக் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுங்க.